نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى قال النبي صلى الله عليه وسلم إن لكل قوم عيدا وهذا عيدنا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமம் போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்தினுண்டான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மாஷா அல்லாஹ் புனிதமிகு ரமலானை அடைந்து 30 நாட்கள் தராவீஹ் தொழுது கடமையான நோன்பை நோற்று கடமையான ஜகாத்தை கொடுத்து கடமையான சதகத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றி இன்னும் பல நல்ல காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உதவி செய்தான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உண்டாகட்டுமாக. சலாமும் சலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகத்தினுண்டான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த நன்னாளின் பரக்கத்தினால் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈகை பெருநாளின் பரக்கத்தினால் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் அருளும் ரஹமத்தும் என்றென்று உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கு வருடத்தில் 2 நாட்கள் விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவர்களுடைய பெருநாளாக இருந்தது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களுக்கு இதைவிட சிறந்த பெருநாளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதுதான் ரமலான் மாதத்தை அடுத்து வரக்கூடிய நாளில் நீங்கள் ஈதுல் ஃபித்ர் ஈகை பெருநாளை கொண்டாட வேண்டும். துல்ஹஜ் மாதத்தில் பிறை 10 ஈதுல் அல்ஹா தியாக பெருநாளை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வருடத்தில் 2 பெருநாட்களை அறிமுகப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையில் நாம் 30 நாட்கள் மாஷா அல்லாஹ் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். இந்த ரமலானை அடுத்து நாம் ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுவோம்னு சொன்னால் மகிழ்ச்சி தான், ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஏழை எளிய மக்களுக்கு நாம் ஃபித்ராவை கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்துகின்றோம், நாமும் சந்தோஷமடைகின்றோம். இந்த நாளில் அல்லாஹ்வை நாம் அதிகமாக தக்பீர் சொல்லி பெருமைப்படுத்துகின்றோம். நம்முடைய சந்தோஷத்தில் அல்லாஹ்வை நாங்கள் மறக்கவில்லை, நாங்கள் அவனை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்துகின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம் என்ற ரீதியில் நாம் தொழுகையில் அதிகப்படியான 6 தக்பீர் சொல்கின்றோம்.
அதற்கு முன்பாக நேற்று மகரிபிலிருந்து தக்பீர் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது அழகாக சொல்கின்றான். சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, ஷஹர் ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் எத்தகைய மாதம் என்று சொன்னால் அதில்தான் குர்ஆன் ஷரீஃபு உங்களுக்கு அருளப்பட்டது. அந்த குர்ஆன் ஷரீஃப் எத்தகையது? ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியது. இப்போ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி என்றால் என்ன என்பதை உங்களுக்கு தெளிவான முறையில் வசனங்களின் மூலமாக நேர்வழிகளை உங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து காட்டுகின்றான். வல் ஃபுர்கான், மேலும் நன்மை தீமை அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக நமக்கு பிரித்து அறிவித்து காட்டுகின்றான். ஆக அத்தகைய சிறப்பான மாதத்தில் பமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல் யஸ்முஹு, யார் அந்த மாதத்தை அடைந்தீர்களோ நீங்கள் அந்த மாதத்தில் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாதத்தில் பமன்கான மரீதன் அவ் அலா சஃபரின், யாராவது நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர்கள் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர், வேறொரு நாட்களை அவர்கள் கணக்கிட்டு அந்த நோன்பை பூர்த்தி செய்ய வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் எதை நாடுகின்றான்? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அவன் இலகுவை உங்களிடத்தில் நாடுகின்றான், லேசை நாடுகின்றான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அவன் சிரமத்தை உங்களிடத்தில் அவன் நாடவில்லை. கண்டிப்பாக நோயாளி நோன்பு வச்சே ஆகணும், பயணத்தில் உள்ளவங்க நோன்பு வச்சதே ஆகணும் என்ற சட்டத்தை அவன் விதிக்கவில்லை. ரமலானுடைய மாதத்தில் யார் சிஹத்தா ஆஃபியத்தாக இருக்கீங்களோ, உள்ளூரில் இருக்கீங்களோ, நீ நோன்பு வைங்க. பயணத்தில் இருந்தால் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அந்த நாளை விட்டுருங்க. பிற மாதங்களில் அதை 11 மாதம் இருக்குது, ரமலான் அல்லாத 11 மாதம் இருக்குது. அந்த மாதத்தில் விட்டு போன நோன்பை அதை எண்ணி அந்த நோன்புகளை வைத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், வலி துக்மினுல் இத்தத்தை, நீங்கள் அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்யணும். இந்த வருஷம் 30 நாள் நோம்புனா அந்த 30 நாளில் ஒரு 5 நாள் விட்டு போனால் அந்த 5 நாள் என்ன செய்யணும்? விட்டு போனதை வச்சிடணும். அடுத்து அல்லாஹ் சொல்லினான், வலித்து கப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், அல்லாஹு தஆலா எதன் மீது உங்களுக்கு நேர்வழியை காட்டினானோ அதற்காக நீங்கள் அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும். வலஅல்லக்கும் தஷ்குரூன், மேலும் நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்தான், இஸ்லாத்தை கொடுத்தான், குர்ஆனை கொடுத்தான், சன்மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றான். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கியிருக்கிறான். இந்த உம்மத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகுன்னு ஆசைப்பட்டாங்க. எத்தனையோ நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நாங்களும் ஒரு உம்மத்தாக வர வேண்டும் என்று நபிமார்கள்லாம் ஆசைப்பட்டார்கள். அப்படியே அவங்க வந்தால் கூட ஒரு உம்மத்தாகத்தான் இருப்பார்களே தவிர நபியாக இருக்க முடியாது. ஆக நபிமாரெல்லாம் ஆசைப்பட்ட அந்த ஒரு அத்தகைய உம்மத்தாக நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களாக இருக்கின்றோம். பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். கடைசி உம்மத்தாக இருந்தாலும் இந்த உலகத்தில் 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். எத்தனை நபிமார்கள்? 1,24,000க்கும் அதிகமான நபிமார்கள். இன்னொரு ரிவாயத்தில் 2,24,000க்கும் அதிகமான நபிமார்களை இந்த உலகத்தில் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பினான். அந்த நபிமார்களை இறுதி நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். இந்த உலகத்தில் அவங்க இறுதியாக வந்தாலும் கூட நாளை மறுமையில் முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய உம்மத்தினர் தான். பிறகுதான் மற்ற எல்லா உம்மத்துகளும் சுவனம் செல்வார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தினுடைய கண்ணியம் எவ்வளோ உயர்ந்தது! இந்த உலகத்தில் பிந்தி வந்தாலும் நாளை மறுமையில் முந்தி நாம் என்ன செய்கிறோம்? சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள். இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமாருடைய உம்மத்தினர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான். மேராஜ் இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெருங்கூட்டத்தை மூமின்களை பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, இது என்னுடைய உம்மத்தாண்டு, இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர்கள்.
என்று சொன்னாங்க. உங்களுடைய உம்மத்து இங்கே பாருங்கள் நிறைய அதோட பன்மடங்கு. நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் 120 சஃப்புகள் நிற்குமா. அல்லாஹ்வுடைய அடியார்கள் 120 சஃப்புகள் நிற்பாங்க. அதில் 80 சஃப்புகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருந்தாங்க. மிச்சம் 40 சஃப்பு தான் மற்ற நபிமாருடைய கௌமுகள். அவ்வளோ அதிகமான உம்மத்தை பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா 3 மனிதர்கள்கிட்ட வேலையை கொடுத்தான். ஃபஜ்ர்ல இருந்து லொஹர் வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு வேலையை கொடுத்தான். ஒரு வேலையை கொடுத்து நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தீனார். அடுத்து லொஹர்ல இருந்து அசர் வரைக்கும் இன்னொரு கூட்டத்துக்கு அல்லாஹ் வேலையை கொடுத்தான். அவங்களுக்கு ஒரு தீனார் தான். அடுத்து அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு வேலையை கொடுத்தான். அவங்களுக்கு 2 தீனார். பாருங்கள், ஃபஜ்ர்லேருந்து ஃபஜ்ர் தொழுகை 5 மணி 5:30ன்னு வச்சுக்கோங்க, 5 மணின்னு வச்சுக்கோங்க. 5 மணிக்கு நம்ம தொழுக ஆரம்பித்தோம்னா லொஹர் தொழுகை 1 மணி, 7 மணி நேரம் ஒரு கௌமுகள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தீனார் தான். அடுத்து 1 மணிலேருந்து 5 மணி 5 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு தீனார். 7 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு தீனார் தான். 5 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கும் ஒரு தீனார் தான். அடுத்து 5லேருந்து ஒரு 6:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் வேலை செஞ்சவங்களுக்கு 2 தீனார். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்த முதல்ல வேலை செஞ்சவங்க யூதர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்துகள். காலையில் ஃபஜ்ர்லேருந்து லொஹர் வரைக்கும் அவங்க வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி லொஹர்லேருந்து அசர் வரைக்கும் வேலை செஞ்சவங்க கிறிஸ்தவர்கள். அடுத்து அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சவங்க உம்மத்தை முஹம்மதியா. இப்போ முன்னுண்டான உம்மத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ் 1000 வருஷம் 700 வருஷம் 950 வருஷம் 1000க்கு அதிகமான வருஷங்கள்லாம் உலகத்தில் வாழ்ந்துருக்குறாங்க. அவ்வளோ காலம் வாழ்ந்தவங்களுக்கு 1 கோடி அல்லாஹ் கொடுக்குறான். நமக்கு 60க்கும் 70க்கும் உட்பட்டது, கூட போனால் 100 அல்லது 120 வயசு. ஒரு மனுஷனுக்கு சராசரியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு ஹதீஸின் அடிப்படையில் 60க்கும் 70க்கும் உட்பட்டதான் என்னுடைய உம்மத்தினுடைய வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க? ஷேர்கான் 63 வயசு. 63 வயசு வரைக்கும் ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. மக்காவில் பிறந்த, இதெல்லாம் அடிப்படை தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே பிறந்தாங்க? மக்காவில் பிறந்தார்கள். எங்கே அடக்கமானார்கள்? மதீனாவில் அடக்கமாயிருக்கிறார்கள். எத்தனை வயசில் அவர்கள் நபி பட்டம் பெற்றார்கள்? 40வது வயசில். அவர்களுக்கு மக்காவில் நபி பட்டம் பெற்று நுபுவத்துடைய உழைப்பு, தாவத்துடைய உழைப்பு செய்த அந்த வருடங்கள் எத்தனை வருஷம்? 13 வருஷம். பிறகு மதீனாவில் எத்தனை வருஷம் அவங்க தாவத்துடைய வேலை செஞ்சாங்க? 10 வருஷம். குர்ஆன் ஷரீஃப் 23 வருஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி அது முடிவடைந்தது. ஆக 23 வருஷம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்களிடத்தில் அவங்க உழைப்பு செஞ்சாங்க. ஆனால் இந்த 23 வருஷத்தில் சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஆனால் ஊத்தீத்து ஜவாமில் கலீம் மின் அவ்வலீன வல் ஆஹிரீன், முன்னோர் பின்னோர் எல்லோருடைய அனைத்து கல்வி ஞானத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னுண்டான எல்லா வேதங்களுடைய அந்த கருத்துக்கள் அனைத்தும் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனுடைய அத்தனை மொத்த கருத்துகளும் சூரா யாசீனில் இருக்கிறது. சூரா யாசீனுடைய மொத்த கருத்துகளும் சூரா ஃபாத்திஹாவில் இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவுடைய மொத்த கருத்துகளும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்குது. பிஸ்மில்லாவுடைய அந்த மொத்த கருத்துகளும் அந்த பாவில் இருக்குது. பா என்பது உடன் சேர்த்தல் என்று அர்த்தம். அடியாறுகளை அல்லாஹ்வுடன் சேர்த்தல். வேதங்கள் அனைத்தும் வந்தோடைய நோக்கமே அடியாறுகளை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பது தான் அதனுடைய நோக்கம். அந்த பாவில் உள்ள அந்த நொக்தா இருக்கிறதே அது வஹ்தானியத், ஏகத்துவம்.
இறைவனுடன் அந்த ஒருவனுடன் அடியார்களை இணைப்பது தான் வேதங்களுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். உலக பொதுமறை ஹுதல் லின்னாஸ், இந்த ஆயத்தில் வந்துச்சுல ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி ஆட்டக்கூடியது. நேர்வழி என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தி காட்டக்கூடியது. நன்மை தீமைகளை அதை பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆக இத்தகைய குர்ஆன் ஷரீஃப் உலக பொதுமறை, எல்லா வேதங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துகளும் அதில் இருக்கிறது. அதன் மீது நாம் கவனம் செலுத்துகிறோமா என்று தான் நாம் சிந்திக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுக்ரிம் வைஃபஹு. யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. விருந்தாளி வந்தால் நம்ம கண்ணியப்படுத்தணும். வீட்டுக்கு வந்தாங்கள்ல, இப்போ நம்மிடத்தில் வந்த விருந்தாளி என்ன? புனிதமிகு ரமலானுடைய மாதம், வருஷத்தில் ஒரு மாதம் விருந்தாளியாக வந்துச்சு. அந்த விருந்தாளியை நாம் எப்படி கவனித்தோம்? அந்த விருந்தாளி நம்மிடத்தில் வந்தது கடமையான நோன்புகளை கொண்டு வந்தது, சுன்னத்தான தராவிகை தொழுகை கொண்டு வந்தது, அதில் இஃப்தாரை கொண்டு வந்தது, சஹரை கொண்டு வந்தது, பல இடங்களில் பல ஏற்பாடுகள். மாஷா அல்லாஹ். புனித ரமலானில் தான் சஹரை இஃப்தாருடைய சங்கையான ஏற்பாடு. அந்த ரமலான் நமக்கு விருந்தாளியாக வந்துச்சு, நமக்கு தான் விருது கொடுச்சு. அதுக்கு நம்ம விருது போட்டவோ இல்லையோ, ஒரு ரமலான் வந்து என்ன செஞ்சு நமக்கு சஹருடைய உணவை கொடுத்துச்சு, இஃப்தாருடைய உணவை கொடுத்துச்சு, எவ்வளோ தேவைகளை பூர்த்தி செஞ்சு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட அந்த நோம்பை கொடுத்தது, தராவிகை தொழுகை கொடுத்தது, தராவிகை தொழுகை குர்ஆன் கேட்டோம், தஹஜ்ஜத் தொழுதோம். நம்முடைய எல்லா மூச்சுமே, நம்முடைய தூக்கம் வணக்கமானது, நம்முடைய மூச்சு தஸ்பீஹானது, நம்முடைய அமல்கள்லாம் பன்மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொடுத்தது. ஆக புனிதமிகு ரமலான் நம்மிடத்தில் அழகான ஒரு அருமையான விருந்தாளியாக வந்துவிட்டு சென்றது. அந்த விருந்தாளியினுடைய மதிப்பாகத்தான், அதனுடைய பெருமையாகத்தான் இன்று நாம் புனிதமிகு இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பெருநாளில் சில விஷயங்கள் இருக்கிறது. ஜகாத் அல் ஃபித்ரி சாஅன் மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஷஈரின் அலல் அப்தி வல் ஹுர்ரி வ தக்கரி வல் உன்சா வ ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன வ அமர அன் துஅத்தா கபலன் நாசி இலஸ் ஸலாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். எதிலிருந்து? பேரித்தம்பலம் ஒரு மரக்கால், தொலைக்கோதுமை ஒரு மரக்கால். யாரின் மீது? அடிமைகள் மீது, உரிமையாளர்கள் மீது, சுதந்திரமானவர்கள் மீது, ஆண்கள் மீது, பெண்கள் மீது, சிறுவர்கள் மீது, பெரியவர்கள் மீது, முஸ்லிமான அனைவர்கள் மீதும் ஃபித்ராவை கடமையாக ஆக்கியது. நோன்பு வச்சவங்கன்னா ஃபித்ரா கொடுக்கணும் இல்லை, நோன்பு வைக்காதவங்களும் ஃபித்ரா கொடுக்கணும், எல்லோரும் ஃபித்ரா கொடுக்கணும். அது யாருக்கு கடமைன்னு சொன்னால், யார் ஜகாத்து கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது கண்டிப்பாக கடமை ஃபித்ரா கொடுக்கணும். அந்த நாளில் ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு ஒருத்தட்ட வசதி இருந்தால் அவரும் கொடுக்கணும். ஒரு வருஷம் ஃபுல்லாக ஜக்காத்துடைய பொருள் 50,000 இருந்துச்சு, ஒரு வருஷம் ஃபுல்லானா தான் ஜக்காத்து கடமை. ஆனால் அந்த நாளில் அவங்கள்ட்ட 50,000 இருக்குது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும், பிள்ளைகள் கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? நன்மை கருதி ஏழைகளுக்கு, வாங்க தகுதி உள்ள முஸ்லீம்களுக்கு கொடுப்பது கடமை. இந்த கடமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தொழுகைக்கு முன்பாக கொடுத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துருப்போம், கொடுத்தால் அது அதாவாக மாறிவிடும். தொழுகையை உரிய நேரத்தில் தொழுதா அதுக்கு பேர் என்னது? அதா. நேரம் தவறி தொழுதா அதுக்கு பேர் கலா. அதை மொத்தத்தில் கடமை தான். அந்த கடமை முன்னாடி கொடுத்தீங்கன்னா சதகத்துல் ஃபித்ராவுடைய முழுமையான ஒரு உருப்படியான நன்மை கிடைச்சிடும். அது பின்னாடி கொடுத்தீங்கன்னா பின்னாடி கொடுப்பதும் கடமை தான், அது கலாவாக என்ன செய்யும்? சாதாரண தர்மமாக அது அமைந்து விடும். இது ஒரு விஷயம் இன்னைக்கு. அடுத்து மண் சாம ரமலான சும்மா அதுபோல் சித்தம் இன் ஷவ்வாலின்
கானக சியாமி தஹர், யார் ரமலானுடைய நோன்புகளை நோற்று பிறகு அதை தொடர்ந்து பெருநாளுக்கு அடுத்து ஷபானுடைய மாதத்தில் 6 நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோட்பதோடைய நன்மை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. மன்ஜாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ர அம்சாரிஹா, யார் ஒரு நன்மையை கொண்டு வருவார்களோ அதற்கு பகரமாக 10 நன்மை அல்லாஹ் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 36 நோன்பு இந்த வருஷம் மாஷா அல்லாஹ். ரம்ஜானுடைய 30 நோன்பு 6 நோன்பு, இப்போ 36க்கு 10 பேருக்குன்னா என்ன எவ்வளோ வருது? 360 நோன்பு வருது. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். 360 நாட்கள் நம்ம நோன்பு வச்ச நன்மை அடைஞ்சு கொண்டோம். மிச்சம் 5 நாள் நோன்பு வைக்கக்கூடாத நாட்கள். இந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளில் நோன்பு வைக்கக்கூடாது, ஹராம். அதே மாதிரி ஈதுல் அல்ஹா பக்ரீத் பெருநாள், பக்ரீத்துடைய பிறை 11, 12, 13 அந்த 3 ஹஜ்ஜுடைய நாட்கள். ஆக மொத்தம் 5 நாளில் நோன்பு வைக்கக்கூடாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நோன்பு வைப்பது சில பேருக்கு நோன்புடைய காலங்களில் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையில் சில பேர், அதாவது நோயாளி, 2வது பயணத்தில் இருப்பவங்க, அடுத்து பெண்கள், ஹைலுள்ள பெண்கள், மாதவிலக்கு பெண்கள் நோன்பு வைக்கக்கூடாது. 5 நாளோ 6 நாளோ 7 நாளோ அவங்க எத்தனை நாள் தீட்டுதோ அவங்க அந்த நாளில் வைக்கக்கூடாது. தொழுவும் கூடாது. தொழுகை மட்டும் அவங்க கலா கிடையாது. நோம்புங்கிறது 1 மாதம் மட்டும்தான் நோன்பு. அதனால் மற்ற 11 மாதம் அவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுனால கலா செய்யணும். அடுத்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள், அவர்கள் நோன்பு வச்சா அதில் பிள்ளைக்கு சிரமம் ஏற்படும்னு சொன்னால் அவங்க அந்த நாளில் நோன்பு வைக்காமல் பிற மாதங்களில் நோன்பு வச்சுக்கணும். அடுத்து முதியவர்கள், இயலாதவர்கள், ஷேகை ஃபான்னு சொல்லுவாங்க. அடுத்து எக்காலம் அவங்களால நோன்பு வைக்க முடியாது, அப்படிப்பட்ட இயலாத முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஆக யார் நோன்பு வைக்க முடியுமோ அவங்க ஃபிதியா தேவையில்லை. நோன்பு வைக்க முடியாதவர்கள் அவங்க என்ன செய்யணும்? ஒரு நோன்புக்கு ஒரு ஃபித்ராவை கொடுக்க வேண்டும். ஒரு ஃபித்ரா என்பது ஹனஃபி இடத்தில் 2 கிலோ 400 கிராம் கோதுமை அரிசி அல்லது அதனுடைய கிரயம் 120 ரூபாய். ஒரு நோம்புக்கு 120 ரூபாய் கணக்கு வச்சு எத்தனை நோம்பு விட்டாங்களோ அதை கணக்கு வச்சு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புனிதமிகு ரமலானில் சில விஷயங்களை நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உள்ள இறைவனை வணங்கி வாழ வேண்டும். ரம்ஜானில் எப்படி முழுமையாக இபாதத்தில் நாம் கிடைத்தோமோ அதே பயிற்சியை மற்ற 11 மாதங்களையும் 5 நேரம் விடாமல் தொழுகணும், தஹஜ்ஜுத் தொழுகணும், ஜக்காத்து சதக்கா எல்லா காலங்களும் கொடுக்கணும். ஜக்காத்துங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை தான். அதே நேரத்தில் யாராவது முக்கியமான தேவைகளாக இருந்தால் அந்த ஜக்காத்து வருடம் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அவங்களுடைய தேவை கருதி முன்கூட்டியே கொடுக்கறது ஜாயிஸாக இருக்குது. ஆக இறைவனை எல்லா காலத்திலும் நாம் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். ஏழை எளியோர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும். ஏழை எளியோர்கள் மீது நாம் அக்கறைப்பட வேண்டும். ஜக்காத்து சதக்கா ஹதியா இப்படியாக எல்லோருடனும் இணங்கி சேர்ந்து வாழ வேண்டும். யாரையும் பகைக்காமல் நாம் சேர்ந்து வாழணும். அல்லாஹ் சொன்னான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க, வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாது என்று அல்லாஹ் சொல்றான். பிரிவினை இன்றி கூட்டமைப்பாக நாம் செயல்பட வேண்டும், ஜமாத்தாக செயல்பட வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அன்றாட நமக்கு காலையில் எழுந்தது முதல் படுக்கின்ற வரைக்கும், பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுவது கடமையாக இருக்கிறது. அடுத்து மூத்தோரை, குறிப்பாக பெற்றோரை மதிக்க வேண்டும். அதுக்கடுத்து 7வது விஷயம், இளையோர் மீது இரக்கம் காட்டும், சிறியவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். மல்லம் இரஹம் சகைரனா வலம் யுஅக்கிர் கபீரனா வலம் யரிஃப் ஆலிமனா ஃபலைஸ மின்னா, யார் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்தவில்லையோ, ஆலிமுடைய ஹக்குகளை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து உறவுகளை
ஒதுங்கினாலும் உறவுகள் ஒதுங்கினாலும் நாம் நெருங்கி வாழ வேண்டும். அடுத்து அண்டை அயலாரோடு அன்புடன் நடக்கணும். அண்டை வீட்டார்கள் முஸ்லீமாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், சொந்தமல்லாமல் இருக்கலாம், மாற்றார்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இணங்கி அவங்களுக்கு உண்டான ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். பிறர் குறைகளை பார்க்காமல் நமது குறைகளை களைய வேண்டும். இதெல்லாம் இந்த பெருநாள் நம்ம சவாலை எடுத்துக்கணும். சுயநலமின்றி பொதுநல சிந்தனையோடு வாழ வேண்டும். அடுத்து சக மனிதர்களின் தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். அடுத்து மனித உறவுகள் மேம்பட நம்மால் முடிந்த அனைத்தையும் சிந்திப்போம், செயல்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் அப்படி செய்யலாமா? அல்லாஹு தஆலா நம்ம அனைவருடைய அமல்களை கபூல் செய்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹு தஆலா அந்த பெருநாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு நாம் சிறப்புடன் வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக.